தமிழ்நாட்டில் மீண்டும் திமுக ஆட்சி அமைக்கும் என பெரும்பாலான கருத்து கணிப்புகள் தெரிவித்துள்ளன. 234 தொகுதிகளை கொண்ட தமிழக சட்டமன்றத்திற்கு கடந்த 23ஆம் தேதி ஒரே கட்டமாக தேர்தல் நடைபெற்றது. இதில் 85.10% வாக்குகள் பதிவான நிலையில் வாக்குகள் வரும் 4ஆம் தேதி எண்ணப்பட்டு அன்றே முடிவுகள் அறிவிக்கப்பட உள்ளன. இந்த தேர்தலில் திமுக கூட்டணி, அதிமுக கூட்டணி, தவேக, நாம் தமிழர் என 4 முனை போட்டி நிலவுகிறது. தமிழ்நாட்டில் பெரும்பான்மைக்கு 118 தொகுதிகளை கைப்பற்ற வேண்டும் என்ற நிலையில் பல்வேறு நிறுவனங்கள் மீண்டும் திமுக ஆட்சி அமைக்கும் என தெரிவித்துள்ளன. பீப்பிள்ஸ் பல்ஸ் நிறுவனம் வெளியிட்ட கருத்து கணிப்பில் திமுக கூட்டணி 125 முதல் 145 தொகுதிகளில் வெற்றி பெறும் என்றும், அதிமுக கூட்டணி 65 முதல் 80 தொகுதிகளை கைப்பற்றும் என்றும், தவேக 18 முதல் 24 தொகுதிகளில் வெற்றி பெறும் என்றும் குறிப்பிட்டுள்ளது. மெட்ரிஸ் நிறுவனம் வெளியிட்ட கருத்து கணிப்பில் திமுக கூட்டணி 122 முதல் 132 தொகுதிகளில் வெற்றி பெறும் என்றும், அதிமுக கூட்டணி 87 முதல் 110 தொகுதிகளில் வெற்றி பெறும் என்றும், தவேக 10 முதல் 12 தொகுதிகளில் வெற்றி பெறும் என்றும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. பி மார்க்யூ நிறுவனம் வெளியிட்ட கருத்து கணிப்பில் திமுக கூட்டணி 125 முதல் 145 தொகுதிகளில் வெற்றி பெறும் என்றும், அதிமுக கூட்டணி 65 முதல் 85 தொகுதிகளில் வெற்றி பெறும் என்றும், தவேக 16 முதல் 26 தொகுதிகளில் வெற்றி பெறும் என்றும் குறிப்பிட்டுள்ளது. பீப்பிள்ஸ் இன்சைட் நிறுவனம் வெளியிட்ட கருத்து கணிப்பு முடிவில் திமுக கூட்டணி 120 முதல் 140 தொகுதிகளில் வெற்றி பெறும் என்றும், அதிமுக கூட்டணி 60 முதல் 70 தொகுதிகளில் வெற்றி பெறும் என்றும், தவேக 30 முதல் 40 தொகுதிகளில் வெற்றி பெறும் என்றும் தெரிவித்துள்ளது. கமகியா அனாலிட்டிக்ஸ் நிறுவனம் வெளியிட்ட கருத்து கணிப்பில் திமுக கூட்டணி 78 முதல் 95 தொகுதிகளில் வெற்றி பெறும் என்றும், அதிமுக கூட்டணி 68 முதல் 84 தொகுதிகளில் வெற்றி பெறும் என்றும், தவேக 67 முதல் 81 தொகுதிகளில் வெற்றி பெறும் என்றும் கூறியுள்ளது. பிரஜா போல்ஸ் நிறுவனம் வெளியிட்ட கருத்து கணிப்பில் திமுக கூட்டணி 148 முதல் 168 தொகுதிகளில் வெற்றி பெறும் என்றும், அதிமுக கூட்டணி 61 முதல் 81 தொகுதிகளில் வெற்றி பெறும் என்றும், தவேக 1 முதல் 9 தொகுதிகளில் வெற்றி பெறும் என்றும் குறிப்பிட்டுள்ளது.